ஸோ ஜனவரி 3 நம்ம தினமணி தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றியம் மற்றும் தமிழக அரசு திட்டங்கள், யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி, அண்ட் விருதுகள் மற்றும் புத்தகங்கள் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவார்ட்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து வந்திருக்க கண்டென்ட். அப்புறம் ஆன்லைன் இருக்குது வந்து. ஸோ இன்னைக்கு வந்திருக்க திருக்குறள் அப்படின்னா, உட்பகை அஞ்சி தற்காக்க உழைவிடத்து மண் பகையின் மரணம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு குறள் வந்து கொடுத்துருக்காங்க. தினமணியில் வந்தது தான். ஸோ உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தளர்ச்சி வந்த போது மட்களத்தை அறுக்கும் கருவி போல் அந்த உட்பகை தவறாமல் அழிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உட்பகை அப்படின்னா என்னன்னா, இது எதுக்காக இது வந்து இருக்குன்னா, பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் சொல்லி ஒரு மாகாணம் இருக்கு. ஸோ அங்க இருக்கிற டெரரிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு பெரிய தொல்லையா வந்து மாறி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆப்கானிஸ்தான் தாலிபான் எப்படி கேப்சர் பண்ணாலும் அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்க தாலிபான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்க வந்து. இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. காரணம் என்னன்னா, பாகிஸ்தான்ல பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி கிடையாது. ரெண்டாவது, மிலிட்டரி ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஓவர் ரூல் பண்றாங்க. அப்ப ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பவர்னு சொல்லி பிரச்சனையில வந்து ஈடுபடுறதுனால ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இல்லாததுனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமா பாகிஸ்தான் தாலிபான்ஸ் அப்படின்னு மாறிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஃபியூச்சர்ல பாகிஸ்தான்லேயும் தாலிபான் ஆட்சி வந்தாலும் ஆட்சி இருப்பறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதினாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து திருக்குறள் சொல்லுறது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஸோ ஒன்றிய மற்றும் தமிழக அரசு திட்டங்கள் வந்து, ஸோ அதில் வந்து அந்த ஹெட்டிங்ல வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல விவசாயிகளுக்கு வேளாண் தகவல்கள் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் வந்து. ஸோ ஃபார்மர்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வந்து, இப்போ மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா விதையை வந்து போடுறது அண்ட் அறுவடை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது ஃபார்மர்ஸ்க்கு போய் சேர மாட்டேங்குது. அப்போ சுலபமாக ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை செய்யறதுக்கு தேவையான கருவிகள் இதை வந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி கண்டுபிடிச்சிருக்குன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஐஐடி சென்னையோட பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்குறது. ஸோ அதுதான் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. தகவல் தொழில்நுட்ப வசதிகள் மூலம் வேளாண் உற்பத்தியும் வேளாண் விரிவாக்கம் வந்து, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும் முறைகளையும் விரிவாக்க முறைகளையும் மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு சோதனை அடிப்படையில் விஸ்தார் அப்படின்ற புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ விஸ்தார் அப்படின்ற திட்டம் வந்து எந்த துறையில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாருக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இம்ப்ரூவ் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி இதன் திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சகம் இருக்குல்ல, மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகத்துடன் சென்னை ஐஐடி இணைந்து செயல்பட உள்ளது அப்படின்னு. So அப்ப ஐஐடி மெட்ராஸ் will collaborate with the Ministry of Agriculture and Farmers Welfare for effective implementation of the scheme அப்படி பார்க்குறோம். இதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. And startups will play an important role in bringing innovation in agriculture allied sectors. The MOU will provide a easy to quick dissemination of the information related to agriculture to the farmers. ஸோ அப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன பண்ணுவாங்கன்னா வேளாண் தொடர்பான தகவல்கள் விவசாயிகளின் எளிதாகவும் விரைவாகவும் சென்றடையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு கலப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரில் மாட்டி உழுவும் போது நல்லா உழுது வந்து, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து என்னன்னா இரும்பு வந்து அரைக்கிறது, இது கரும்பு ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டு அரைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இல்லைனா வந்து பால் கறக்கிறதுக்கு புதுசாக டெக்னாலஜி ஏதோ ஒன்று வந்து. ஸோ அப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஸ்தார் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய வேளாண் அமைச்சகமும் அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்றதான் இது வந்து இதான் நியூஸ்ல இன்னைக்கு வந்தது. அடுத்து விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் வந்து ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி வந்து. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசு வந்து நைட்ரேட் கண்டாமினேஷன் இன் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன மாசுனா நைட்ரேட். இப்போ நைட்ரேட் அப்படின்ற மாசு வந்து நிலத்தடியில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமாக இருக்குது நிலத்தடி நீரில் அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாநிலங்களில் 15 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரேட் அப்படின்ற அயனிப்பு ரசாயன மாசுபாட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உலக சுகாதார அமைப்பு இருக்குல்ல, ஸோ WHO, ஸோ அவங்க தர நிர்ணயத்தின்படி எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை விட அதிகமான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்க சொல்ற லிமிட் வந்து 45 மில்லிகிராம் நைட்ரேட் பிரெஸ்கிரைப்டு பை WHO சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை விட அதிகமாக இருக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நிலத்தடியில் நைட்ரேட் மாசுனால
என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். நைட்ரேட்ன்றது ஒரு மாசு. ஸோ அது சேர்றது அது வந்து நீர்ல அதிகமா இருந்ததுன்னா என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதான். ஸோ அப்போ என்ன பாதிப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்கின் டிசீசஸ் வந்து ஸோ இன்க்ளூடிங் வந்து ப்ளூ பேபி சிண்ட்ரோம் விச் டர்ன்ஸ் ப்ளூ இன் சில்ட்ரன் வந்து. அதே மாதிரி யுரேனியம் கண்டாமினேஷன் நிலத்தடியில் யுரேனியம் கண்டாமினேஷன் நடந்தது அப்படின்னா கிட்னி டேமேஜ் அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் வந்து. ஸோ அப்போ யுரேனியத்தினால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா கிட்னி டேமேஜ் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சிறுநீரகம் பாதிப்பு. அதே மாதிரி நிலத்தடி நீர் நைட்ரேட் அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து தோல் நீல நிறத்தில் மாறும். இது வந்து ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தோல் நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஏன் வந்து நிலத்தடியில் நைட்ரேட் வந்து அதிகமாகுது அப்படின்னா அதுக்கான காரணம் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் மண்டலங்களில் விவசாய நிலத்தில் நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உரங்கள் இருக்கு. கால்நடை கழிவுகளை உரங்களாக பயன்படுத்துவதே நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசுபாடு அதிகரிப்பதற்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி கூடுதல் பாசன செயல்பாடுகள் காரணமாக உரத்தில் இடம்பெற்றிருக்கும் நைட்ரேட் வந்து யூரியாவில் இருக்கக்கூடிய நைட்ரேட் அந்த மண்ணில் ஆழமாக படிவது, அப்புறம் கால்நடை கழிவு பராமரிப்பது முறையாக மேற்கொள்வது. இதனால என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன் வந்து கழிவு வந்து எங்க போய் சேருது, மனித கழிவு உட்பட வந்து பார்த்தீங்கன்னா கசிவு. இதனால வந்து நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசுபாடு அதிகரிக்கிறது சொல்லுவாங்க. அப்போ நைட்ரேட் மாசுபாடு அதிகரிக்க காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் அவருடைய காரணமா இருக்கு. ஸோ அதனால என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னா நோய் வந்து ஏற்படுது வச்சுக்கோங்க. யுரேனியம் மாசுபாட்டால் எந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா சிறுநீரகம் கிட்னி பாதிக்கப்படும் வச்சுக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து போபால் ஆலையின் நச்சுக்கழிவுகள் அகற்றம். போபால் ஆலையில் இருக்கிற நச்சுக்கழிவு வந்து 40 வருஷம் கழிச்சு இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டெய்னரில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வச்சு ஹீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழி தோண்டி அந்த குழியில் அந்த மண்ணெல்லாம் போட்டு புதைச்சு அதுக்கு மேலே சாயில் வச்சு ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க வந்து. ஸோ அப்போ அந்த நச்சுக்கழிவுகளை எடுக்கணும்னு சொல்லி பல முறை வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் மத்திய பிரதேச ஹைகோர்ட் வந்து சொல்லியும் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கல. இந்த தடவை டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்குள்ளே எடுத்து ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 100 ஒர்க்கர்ஸ் வந்து ½ அன் அவர் மேலே ஷிஃப்ட் மாறி மாறி அவங்களுக்கு உடனடி ஹெல்த் செக்அப்லாம் பண்ணி அந்த பாதுகாப்பாக அந்த கண்டெய்னரில் வந்து ஏற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னர் வந்து அதுலேருந்து எங்கேயும் வெளியே போகாமல் அதை லீக் ஆகாமல் அதை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணுற ப்ராசஸில் இறங்கியிருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு திருப்பி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த போபால் அப்படின்ற டாக்ஸிக் வேஸ்ட் டிஸ்போசல் அப்படின்றது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா December 23, 1984 அப்படி சொல்லி பார்க்குறோம். இதிலிருந்து அந்த நச்சுப்பொருள் என்ன அப்படின்னா மித்தைல் ஐசோசைனேட் அப்படின்றது லீக்கட் ஃப்ரம் த யூனியன் கார்பைட் பெஸ்டிசைட் பிளான்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்போ நடந்தது, என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு இம்பார்ட்டன்ட். ஸோ போபாலில் எங்கே வந்து யூனியன் கார்பைட் அப்படின்னா பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையில் கடந்த 1984 ஆண்டு December 23 இடைப்பட்ட இரவில் வந்து மெத்தல் ஐசோசைனேட் அப்படின்ற விஷவாயு கசிந்தது அப்படிங்க. இதுல வந்து 5429 பேர் வந்து உயிரிழந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 10,000க்கு மேல உயிரிழந்தாங்க அப்படின்றது அன்அஃபிஷியலா இருக்கு. அஃபிஷியலா இருக்கக்கூடிய ரிப்போர்ட் இதுதான் வந்து. ஸோ இதில் சயின்டிஃபிக் ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டாக்ஸிக் சொன்னாலும் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணி அந்த சேஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த டாக்ஸிக் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு 2 லேயர் கவர் பண்ணி பரீடு ஸோ தட் டஸ் நாட் மிக்ஸ் வித் சாயில் அண்ட் வாட்டர் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ சாயில் பொல்யூஷனும் ஏர் பொல்யூஷனும் மாறாமல் இருக்கிறதுக்காக குழி தோண்டி புதைக்கிறது. இப்போ டேஞ்சரஸான இருக்கக்கூடிய இது எல்லாமே என்ன பண்ணணும்னா அசாடஸ் வேஸ்டெல்லாம் என்ன பண்ணணும்னா குழி தோண்டி உள்ளே புதைச்சிட்டு அது மேலே வந்து மூடி மண்ணை போட்டு மூடிடுது. ஸோ அப்போ அதுக்கு கீழே நீர்நிலையில் கலக்காத மாதிரி அதை வந்து என்னென்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பெர்குலேட் ஆகாத மாதிரி ஒரு ராக் சிஸ்டமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா காங்கிரீட் பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து போட்டு புதைச்சிட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மெத்தடில் இது வந்து அப்ரூவ் அடுத்து இப்போ அவார்ட்ஸ் வந்து விருதுகள் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க, துரோணாச்சார் அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அவார்டு வின்னர்ஸ் யார் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அதில் தமிழக செஸ் வீரர் வந்து குகேஷ்க்கு கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இவர் வந்து இந்த துறையில் வந்து விளையாட்டு துறையில் வந்து மிக உயரிய விருது எது இருக்குது அப்படின்னா வந்து தியான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படி பார்க்குறோம். இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தமிழக செஸ் வீரர் குகேஷ் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனை வந்து பார்த்தீங்கன்னா துளசிமதி, அப்புறம் முருகேசன், நித்யஸ்ரீ, சுமதி, சிவன், மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கும் அர்ஜுனா விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சென்னை சேர்ந்த 18 வயசான குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மாணவரான குகேஷுக்கு உலக செஸ் சாம்பியன்ஷிப் வரலாற்றிலே மிக இளம் போட்டியாளராக கலந்து கொண்டு நடப்பு சாம்பியனான சீனாவின் வந்து பார்த்தீங்கன்னா டிங் லிரனை வந்து எதிர்கொண்டார் வச்சுக்கலாம். ஸோ அப்போ யாரை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதையும் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்பாங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு கேமாக வந்து இப்போ வந்து மாறி இருக்கு அப்படி சொல்லுறது. ஸோ போட்டியின் முடிவில் லிரனை வீழ்த்தி முடிவில் அதில் வாகை சூட்டினார் அப்படின்னு பார்க்குறோம். ஹங்கேரியில் கடந்த 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியிலும் அதே மாதிரி 2021 மாமல்லபுரத்தில் நடந்த
செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வந்து 44 ஒலிம்பியாட் போட்டியில் வந்து என்னன்னா தங்கப்பதக்கம் வென்றார் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் அடிஷனலாக குகேஷ் பற்றி வந்து 2024 ஆண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விருது பட்டியலின்படி குகேஷ் உட்பட 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியான் சந்த் கேல் ரத்னா விருதும் துளசி மதிக்கு உட்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருது மத்திய அரசு அறிவிச்சது அப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ குகேஷோட சேர்ந்து வேற யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பாரா தடகளம் வந்து பிரவீன் குமார், ஹர்மன் பிரீத் சிங் வந்து ஹாக்கி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மனு பாக்கர் தெரியும் துப்பாக்கி சுடுதல் வந்து ஒலிம்பிக்ல வாங்கினாங்க அவங்க. இந்த விருதில் வந்து பதக்கம் பட்டயம் 25 லட்சம் ரொக்க பரிசு வந்து அடங்கும் அப்படி சொல்லிக்கிறோம். இதெல்லாம் தியான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படி சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இந்த 4 பேர் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா தியான் சந்த் அப்படின்றது ஹையஸ்ட் அவார்டு அப்படி பார்க்கணும் கேல் ரத்னா அப்படின்னு இதுனா விளையாட்டுத்துறையில். அடுத்து துரோணாச்சாரியர் அவார்டு சுபாஷ் ராணா பாரா துப்பாக்கி சுடுதல் அண்ட் நீபாலி தேஷ்பாண்டே வந்து துப்பாக்கி சுடுதல் அண்ட் சந்தீப் சாங்வான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி வந்து. ஸோ அவங்களுக்கு துரோணாச்சாரிய அவார்டு கொடுத்துருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் வந்து எஸ் முரளிதரன் பேட்மிண்டனுக்கும் அண்ட் அர்மாண்டா அக்னலா வந்து கொலாக்கா வந்து கால்பந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ராஷ்டிரிய கேல் புரோச்சாகன் புரஸ்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்திய உடற்கல்வியல் அறக்கட்டளைக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து கோப்பை அப்படின்றது சண்டிகார் பல்கலைக்கழகம் வந்து ஒட்டுமொத்தமாக சாம்பியன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து அர்ஜுனா விருது வந்து மொத்தம் எத்தனை பேர் கொடுத்து 32 பேருக்கு இதில் 15 லட்சம் ரொக்க பரிசு வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் யார் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து வந்து இது தியான் சந்த் கேல் ரத்னா விருது வாங்கினது இந்த 4 பேரோட இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கலாம். ஸோ தமிழக வீரர்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தியான் சந்த் கேல் ரத்னா விருது வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து. ஸோ மற்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது துளசிமதி, அப்புறம் முருகேசன், நித்யஸ்ரீ, சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் அப்படி சொல்லி பார்க்கணும். இவங்களுக்கு அர்ஜுனா விருது வந்து வழங்கியிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்து ஒரு வரியில இருக்கிறதான் சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவில் மலர் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டது வச்சுக்கிறோம். இந்த செம்மொழி பூங்கா நவம்பர் 2010 திறக்கப்பட்டது வச்சுக்கிறோம். அண்ட் கிளாசிக்கல் பார்க் வாஸ் ஓப்பன் எப்போ திறந்தாங்கன்னா கலைஞர் பீரியட்ல 2010 சிஎம்ஆருக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையின் முதல் தாவரில் பூங்காவா இது வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அந்த ஆண்டாள் ஏற்றியது திருப்பாவின்னு நமக்கு தெரியும். மாணிக்க வாசகர் வந்து திருவம்பாயை பார்க்குறோம். மார்கழி மாசம்னால தினமணியில் ரெகுலராக வந்து பாடல் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் வந்து கௌதம் காம்பீர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு டுடே நியூஸ் பேப்பர்ல நம்ம இந்து அண்ட் தினமணி ரெண்டுமே வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல நம்ம இதே மாதிரி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.